இன்று நாள் 21 செப்டம்பர் 2023. கனடா இந்தியா பிரச்சனை. இதற்கும் ராவுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரா பிறந்த தினம் 21 செப்டம்பர் 1968. ஆரம்பிக்கலாங்களா? ப்ரோ காலிஸ்தானுடைய ஒரு தீவிரவாதியை யாரோ கொன்னுட்டாங்க, இந்தியா கொன்னுருச்சு அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டை கனடா முன்வைக்கிறாங்க. அஜித் தோவால் அவர்கள், அதுதாங்க இந்தியாவினுடைய ஜேம்ஸ் பாண்ட், நேரா அமித்ஷா அவர்களை மீட் பண்றாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரையும் மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணி ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இவங்க அனலைஸ் பண்ணி டிராவல் அட்வைசரி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. கனடாவுக்கு போகலாமா வேண்டாமா, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், இதெல்லாம் வெளியிட்ட கொஞ்சம் நேரத்திலேயே கரெக்டாக செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி 2023 நேற்றைய தினம் NIA ஒரு லிஸ்ட்டை வெளியில் விடுது. அந்த லிஸ்ட்டில் 33வது இடத்துல ஒரு தீவிரவாதி இருக்கான். இந்தியாவுக்கு எதிராக சதி செய்தவன் அப்படிங்கிற அந்த தீவிரவாதி தேடப்படும் குற்றவாளியாகவும் NIA லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அவனுடைய பெயர் ஷுகா டூங்க் அப்படிங்கிறதான், அப்படி இல்லைனா சுக்தூல் சிங் அப்படிங்கிறவன் தான். இந்த சுக்தூல் சிங் அப்படிங்கிறவன் இன்னைக்கு 21ஆம் தேதி அங்கே கனடாவில் யாரோ சுட்டு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. கேங் வாரா இருக்கும்பா, ஏன்னா அவன் ஒரு கேங்ஸ்டராக இருந்தவன். 2017 இந்தியாவிலிருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போகிறான், கனடாவுக்கு போகிறான். அங்கே கனடாவில் அவனுக்கு நல்ல ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒரு கேங்ஸ்டராக இந்தியாவுக்கு எதிராக போன ஒருத்தன் இன்றைய தினம் சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். NIA நேற்று லிஸ்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் அஜித் தோவால் அவர்களுடைய மீட்டிங் நடந்திருக்கு. இதுக்கும் இந்தியா தான் காரணமா? மொசாடு, CIA தள்ளி போங்கப்பா, ரா உள்ள வாங்கப்பா. இந்தியா கனடா இந்த பிரச்சனையை ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஏன் எழுப்பினார் அப்படிங்கிறது தெரியல. உலகமே இந்தியாவுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர் நினைச்சது வேற, நடந்தது வேற. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய தலைக்குனிவு தெரியுமா, இந்தியாவினுடைய அந்த நிலைமையை பாத்தீங்களாப்பா, இந்தியாவை எல்லாருமே திட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட சில பல உருட்டுக்களை உருட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த உருட்டுக்கள் எல்லாமே உடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு காணொளி. இது தமிழ் பொக்கிஷம். உருட்டுக்கள்லாம் இருக்காது, இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் உருட்டு, ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லவர், அதனால இந்தியா அவரை கொன்னது, இல்லாட்டி இந்தியாவினுடைய ஏஜென்ட்ஸ் அங்கே கொன்னது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேரும் சில பல ஊடகவியர்களும் பேசுவது கண்டிக்கத்தக்கது. ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவன் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கான். அதே ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவன் மேலே கனடாவில் என்னென்ன வழக்குகள் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸில் அவனுடைய இன்வால்மெண்ட் என்ன, அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நேற்றைய காணொலியில் புட்டுன்னு வச்சுருந்தோம். இந்த ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவனுடைய வேலை என்ன, கனடாவில் அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு கேட்டால், பிளம்பர் ப்ளஸ் பிளம்பர்னுடைய அந்த வேலைகள் செய்வதற்கான ஒரு ஏஜென்சியை நடத்திட்டு இருந்திருக்கான். இது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலினுடைய மிகப்பெரிய ஒரு பிரசிடெண்டாக மாறி இருக்காங்க. அது எல்லாமே அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு விக்கி என்பது தான். ஏன்னா நம்ம பேசுறது கனடாவில். அப்போ கனடாவில் சீக்கியர்கள் ரொம்ப கூடுதலாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 2% மேலே சீக்கியர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் அதிகமான சீக்கியர்கள் கனடாவில் இருக்காங்க என்பதுதான் புள்ளி விவரம். 2022 மட்டுமே கனடாவில் குடியேறிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள், அதாவது அவங்க அங்கே பெர்மனன்ட் மெம்பராக மாறுறாங்க. ஸோ இவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அங்கே ஒரு கட்சியெல்லாம் தொடங்குறாங்க. அதுதான் கனடாவில் 3வது பெரிய கட்சி. இந்த 3வது பெரிய கட்சியின் அந்த உதவியுடன் தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அவருடைய பதவியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பதும் இங்கே பேசப்பட வேண்டிய டாபிக். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம உடைச்சிட்டோம். அப்போ நிஜார் அப்படிங்கிறவன் கெட்டவன் தான், ஆனால் வேற வழி இல்லை. ஓட்டு அரசியலில் 3வது ஒரு கட்சி, அந்த கட்சியின் பெயர்லாம் நம்ம கீழே சொல்ல போகிறோம். அந்த 3வது பெரிய கட்சியினுடைய உதவியுடன் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருந்திருக்கிறார். எனவே இதை பேச மறுக்கிறார். ஸோ உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி விட்டது அப்படின்னு சொன்ன அந்த உருட்டு எப்படி உடைக்கப்பட்டது என்றால், உலகம் முழுவதும் இந்தியாவை எதிர்த்து யாருமே பேசலை, கனடாவை எதிர்த்து கனடாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களே பேசியிருக்காங்க. சொல்லப்போனா இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி எப்போதுமே இந்தியாவுக்கு எதிராக சில பல விஷயங்கள் பேசக்கூடிய காங்கிரஸே நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க நாட்டினுடைய அந்த ஒரு இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர் அவர்,
அவரை நாங்கள் கொன்னோம் இல்லை, அதை சொல்லலை. ஆனால் நீங்கள் எங்கள் நாட்டை கேள்வி கேட்பது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி கனடாவுக்கு எதிராக ஒன்றிணைந்து விட்டார்கள். ஸோ பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றிணைந்த தருணம் கனடாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கனடாவினுடைய ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் என்ன சொல்லிட்டாங்க, அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் போதுமான எவிடன்ஸ் தராம உலக அரங்கில் ஒரு நாட்டை பற்றி தவறாக பேசியது எங்களுக்கே மன வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி உடைச்சிட்டாங்க. அங்க அரசியல் பிரச்சனை ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு பெரிய அளவில் வந்துருச்சு. அப்போ இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இதை பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ரேட். கனடாவில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது இருக்கு. மக்கள் அங்கே அவதிப்படுறாங்க. மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் செக்மெண்ட்ல ஏற்பட்டிருக்கிற பபிள் அது எப்ப வேணாலும் உடையலாம், கனடா திவாலாகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பல செய்திகள் தொடர்ச்சியா ஒரு மாதமாக வெளிவந்த வண்ணம் இருக்கு. அப்போ G20 மாநாட்டில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை அதிகமாக யாரும் மதிக்கவில்லை அப்படிங்கிறதும் கனடாவில் ஒரு பெரிய பேசு பொருள். அப்போ நேராக கனடாவுக்கு போயிருப்பார் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள். என்னங்க சார் உங்களுக்கே இந்த நிலைமையான்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களிடம் கேட்டிருப்பாங்க. அதனால ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் மீது அந்த பகையை காண்பித்திருக்கலாம். சரி, அப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இதற்கு மறுப்பு ஏதாவது தெரிவித்தாரா, இல்லை அவர் சொன்ன ஸ்டாண்டில் தான் நின்னாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது, மறுப்பை தெரிவித்திருந்தார். நாம் ப்ரொவோக் பண்றதுக்காக, இந்தியாவை ப்ரொவோக் பண்றதுக்காக இதை சொல்லல, அதுல ஆழமான நடவடிக்கை எடுக்க சொல்றதுக்காகத்தான் நாங்க இந்தியாவுக்கு இந்த மாதிரியான சூசகமான நடவடிக்கையில ஈடுபட்டோம். எது, நம்முடைய தூதரக அதிகாரிகளை வீட்டுக்கு போங்கன்னு சொல்றது. நம்ம தூதரக அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கில் இருக்காங்க, அவங்க எங்க நாட்டில் இருக்கிறது எங்க நாட்டினுடைய சேஃப்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன, எங்களுக்கு ஹிண்ட் ஏதாவது கொடுப்பதற்கா? இதெல்லாம் சொல்ற விதத்துல நாங்க திரும்ப சொல்லிட்டோம். நாமளும் என்ன செஞ்சிட்டோம், நீங்க வெளியில போங்க சார் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளுக்கும் சின்னதா கொஞ்சம் தேவையான டோசேஜ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சோ 2-3 உருட்டுகள் மொத்தமாக உடைப்பட்டு விட்டன. அடுத்ததா இல்ல ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காங்க, நாளைக்கு பாருங்க ஒட்டுமொத்தமா உலகமே பேச போகுது இந்தியாவுக்கு எதிராக. சார், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, UK, நியூசிலாந்து, கனடா, இந்த 5 நாடுகளை பத்தி தெரியுமா? இந்த 5 நாடுகளை 5 ஐஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், ஆங்கிலம் மட்டுமே பேசக்கூடிய, நாங்க தான் முதன்மையான நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான 5 நாடுகள் தான் இந்த 5 ஐஸ். அப்ப இந்த 5 ஐஸ்ல யார் இருந்தாங்க? ஆஸ்திரேலியா இருந்தாங்க. அப்ப ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர்ட்ட போய் இதை கேக்குறாங்க. Seriously, you should chill out a bit. You know, we're at a venue where Bruce Springsteen played the last time I was there, and I made the point that the reception he got from the community, which was a very broad-based community. இப்படி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லிட்டாங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க நரேந்திர மோடி அவர்களே, அதாவது இந்தியாவினுடைய பிரதமரை த பாஸ் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ நீங்க அதுக்கு ரிக்ரெட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டபோது, கொஞ்சம் கூல் ஆகுங்க ப்ரோ, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க, எதுக்கு கோர்த்து விட பாக்குறீங்க? அந்த இடத்துல இந்தியாவிலிருந்து வந்தவர்களுடைய ஒரு பெரும் கூட்டம் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. அப்போ அவங்க முன்னாடி ஒரு நபரை வரவேற்பதற்காக நான் சொன்ன விஷயம், அதுக்காக நான் ரிக்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தேவை கிடையாது, நீங்கள் கொஞ்சம் கூல் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கனடா சொல்கிறதுக்கு ஆதரவாக இருக்கீங்களா? இல்லை. சரி, யூகேட்ட போய், ஏன்னா இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது பாராளுமன்றத்தில் சொல்றதுக்கு முன்னாடி நேரா ரிஷி சுனாக் அவர்களிடமும் கன்சல்ட் பண்ணியிருக்காரு, மேக்ரோன் அவர்களிடமும் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிஷி சுனாக் அவர்கள் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏய் ஜஸ்டின் ட்ரூடோ, நம்மளாம் 5 வயசுல இருக்கக்கூடிய நாடு, நீ என்ன சொல்றிய அதுக்கு நான் சரியா ஓகே சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க அதை சொல்லலை. கனடாவினுடைய ட்ரேட் அக்ரிமெண்ட் ரத்தாக போகுது அப்படின்னு சொன்ன உடனே யூகே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்தியா கூட நடத்திட்டு இருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தையை நிறுத்த போறது கிடையாது, எங்களுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனைங்கிறது எங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. அப்போ ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு ஆதரவாகவும் யூகே இந்தியாவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காட்டையே போய் கேட்டிருக்காங்க ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், நீங்களாவது ஏதாவது கண்டனங்களை தெரிவிங்கள். ஈரான்ல ட்ரோனை வச்சு அழித்தது யாரு? ஈரான்ல மிக முக்கியமான ஒரு தலைவர் சுலைமானி அவர்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவரை கொன்னது யாரு? வேற யாரும் கிடையாது. ஈராக்ல சதாம் ஹுசேன், அவரை கொன்னது யாரு? இல்லப்பா, பாகிஸ்தானுக்குள்ளெல்லாம் ட்ரோனை விட்டு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்லாம் நாங்க தான் கொன்னோம் அப்படின்னு சொல்ற அமெரிக்கா இதை எப்படி எதிர்த்து பேசுவாங்க? அதுவும் இந்தியாவை எதிர்த்து இப்ப பேசிட்டாங்கன்னா, இந்தோ பசிபிக் கூட்டணி அப்படிங்கிறதுல இந்தியாவை வைத்து தான் இவங்க எல்லாருமே கீ பிளேயரா வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதே இந்தோ பசிபிக் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு ரீஜனுக்குள்ள கனடா நுழைய வேண்டும் என்றால் இந்தியா தான் ஒரே ஒரு நுழைவாயிலாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் சீனா கூட சண்டை போட்டுட்டாங்களே.
சீனாவினுடைய ஹுவாவே நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த ஹுவாவே நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இது எல்லாமே சீனா மற்றும் கனடாவுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியது. இதெல்லாம் தெரியாம இந்தியா கீழே விழுந்துருச்சு, டவுன் ஆயிடுச்சு. சரி, இப்போ அடுத்த உருட்டு என்னன்னா, இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ட்ரேடு இழப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி. ட்ரேடு இழப்பு பாத்தீங்களா சார் அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமா 4 பில்லியனுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 4 பில்லியனுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலா பார்க்க போனா நம்முடைய ட்ரேட் அப்படிங்கிறது 8 பில்லியனுக்கு தான் நடந்திருக்கு. இந்த 8 பில்லியனுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதை விட, இது சில பல ஆப்பிரிக்க நாடுகளில் நம்ம செய்யற ட்ரேடை விட கம்மியான ட்ரேடு தான் கனடா கூட செஞ்சுட்டு இருக்கோம் என்கிற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எக்ஸ்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா 0.9% தான் கனடா. 100 எக்ஸ்போர்ட் நடத்துறோம்னா அதுல ஒரு எக்ஸ்போர்ட் தான் யாரு, ஒரு எக்ஸ்போர்ட்டோட கம்மியான எக்ஸ்போர்ட் தான் யாருக்கு பண்ணிட்டு இருக்கோம், கனடாவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்ம கனடாட்ட இருந்து இம்போர்ட் எவ்வளவு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இம்போர்ட்ல 0.4% தான் கனடா. இதெல்லாம் அபிஷியலா இருக்கக்கூடிய தரவுகள். 2021 2022 கணக்கின்படி 0.4 இருந்து 0.6% தான் நம்முடைய இம்போர்ட்ல கனடாவினுடைய ரோல். அவ்வளவுதான். சரி, அப்போ கனடா இங்கே என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கனடாவில் இருக்கக்கூடிய பென்ஷன் பிளான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 45 பில்லியன் அமெரிக்க டாலர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணியிருக்காங்க? இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அவங்க போடுற பணம் நாளைக்கு 2 மடங்காகும், 3 மடங்காகும். அதனால வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல தானே கொண்டு காசை போடுவான். அவனுடைய பென்ஷன் பிளான்லாம் தூக்கி எங்கே போட்டிருக்கான், இந்தியாவை தூக்கி போட்டிருக்கான். அப்போ இந்தியா டவுன் ஆச்சுன்னா யாரும் அங்கே பாதிப்படைவாங்க? கனடாவில் இருக்கக்கூடிய பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாதிப்படைவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் நபர்களாவது பாதிப்படைவாங்க. 45 பில்லியன் இங்கே கிடக்கல. 45 பில்லியன் இல்லாமல் இன்னொரு 10 பில்லியன்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பல செக்டார்ஸ்ல. நாமும் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் கனடாவை நம்ம இந்த அளவுக்கு வெறுத்ததும் கிடையாது. யாருமே இப்போ நம்முடைய அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை நாமளா இருக்கட்டும், ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் தலைவனாக வச்சு பார்த்தோம். தமிழர்களுக்கு மிகப்பெரிய அளவில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய புகழாரத்தை நாமே பலமுறை சொல்லியிருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு தீவிரவாத அமைப்புக்காக இந்தியாவை பகைத்துக் கொள்வது அப்படிங்கிறது கனடாவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா பாகிஸ்தான் இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்றாங்க, இந்தியா நிலவுக்கே போயிருச்சு, நாம இங்க பிச்சை கேட்டுட்டு இருக்கோம், பிற நாடுகள்கிட்ட எங்களுக்கு காசு தாங்கன்னு. இதை பார்த்தாவது இனி வரும் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நேத்து நடந்த நியூஸுங்க இது. இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய புகழாரம் பாருங்க. ஸோ நம்முடைய எனிமியா இல்லாட்டி நம்மள ரொம்ப பெரிய அளவில் வாழவே கூடாது, நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவரே நம்ம நாட்டுக்கு எதிராக பல குடைச்சல்களை கொடுத்திருக்காரு. அவர் சொல்றார், இந்தியா நிலவுக்கு போய்விட்டது, நாம் இன்னும் கடன் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதே நிலைமை கனடாவுக்கும் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு யாரு வேணும்? ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸினுடைய தலைவராக இருந்த இந்த நிஜார் அப்படிங்கிறவனை கொன்னது இந்தியா தான் சொல்றதுக்கு எவிடன்ஸ் இல்லை. இந்தியா தான் கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராக பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பேசியதை எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? 1982-83 இந்த காலகட்டத்தில் அங்க பிரைம் மினிஸ்டரா இருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய தந்தை பியர் ட்ரூடோ அவர்கள் தான். ஸோ இந்த ட்ரூடோ அவர்கள், அதாவது பியர் அவர்கள் என்ன நினைக்கிறார்னா, இந்தியாவுக்கு எதிராக அதாவது செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்திருக்கார். அப்ப இந்தியா காலிஸ்தான் மூவ்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. கனடால கொஞ்சம் நபர்கள் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க ஒரு அமைப்பை தொடங்கி இருக்காங்க. அந்த அமைப்பினுடைய கிளை அமைப்புகள் எல்லாமே பாபர் கால்சா அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாபர் கால்சா அமைப்பை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா இந்தியா அறிவித்து விட்டது. அதுல தல்விந்தர் பார்மர் அப்படிங்கிறவரை நம்ம இந்தியா கேட்குது. அந்த தல்விந்தர் பார்மர் அப்படிங்கிறவர் கனடால இருந்து இங்க அனுப்பி விடுங்கப்பா, அவன் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதின்னு சொல்லும்போது ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அப்பா சொல்றாரு முடியாதுன்னு. அந்த டைம் நமக்கு அவங்களை அனுப்பி விட்டுருந்தாங்கன்னா 3 வருடத்திற்கு பிறகு கனடால இருந்து ஒரு ஏர் இந்தியா விமானம் நேரா லண்டனுக்கு போகுது. அங்க வெடி வைத்து தகர்க்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இந்தியாவினுடைய விமானங்களை நாங்க வானத்திலிருந்து கீழே இறக்கி போடுவோம், குண்டுகள் வைத்து தகர்த்து விடுவோம், எத்தனை விமானங்கள் பறந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு காலிஸ்தானுடைய தீவிரவாதி சொல்றான். அதுவும் வீடியோவா வெளியில விடுறாங்க. அப்படி வீடியோவா வெளியிட்ட கொஞ்சம் நேரத்திலேயே இந்த விமானம் அப்படியே விழுகுது கீழே. இதே மாதிரி இன்னொரு பிளாட் எங்க செஞ்சிருந்தாங்கன்னா ஜப்பான்ல செஞ்சிருந்தாங்க, இன்னொரு நாட்டுல செஞ்சிருந்தாங்க. நல்ல வேளை அந்த விமானத்துக்குள்ள குண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி குண்டு தனியா வெடிக்குது, அதனால அந்த விமானம் தப்பித்தது. இதெல்லாம் இந்தியாவினுடைய ஹிஸ்டரியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹிஸ்டரி தெரியாம வேணும்னு இந்தியாவை குறை சொல்ல வேண்டும், இந்தியாவை எப்படியாவது டவுன் பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனதில் இந்தியாவை பத்தியான ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கணும். நான் சொல்றது இந்தியா தான். இங்க எந்த அரசியல் கட்சியை பத்தி நான் பேசல. இங்க இந்தியா அப்படிங்கிற ஒற்றை நாட்டுக்காகத்தான் இங்க பல கோடி மனிதர்கள் ஒன்றாக இருக்கிறோம். எங்களுடைய முகம், எங்களுடைய வீடு இந்தியா தான். இந்தியாவுக்கு எதிராக நீங்க பேசும்போது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய உண்மைகளை நாங்களும் பேசுவோம்ப்பா. இதோ பேசிட்டோம்.
எத்தனை உருட்டுகள் இங்க உருட்டி பார்த்தாங்க, அத்தனை உருட்டுகளுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுத்திருக்கோம். சரி, நாம இப்ப குளோபல் சவுத்தினுடைய லீடரா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குளோபல் நார்த்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். நார்த்தன் ரீஜன்ல இருக்கக்கூடிய, நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய நாடுகளை குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த குளோபல் நார்த்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக திரும்பிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது. ஸோ குளோபல் சவுத் நாம ரொம்ப பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்கும்போது குளோபல் நார்த்தும் நம்ம கூட தான் இருக்காங்க என்கிற தகவலும் இப்போது ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் புரிந்திருப்பார்கள். ஸோ இந்தியா கனடால இந்த மாதிரியான பிரச்சனை, அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன, அதுக்கு பின்னணியில் இருந்த டேட்டா என்ன, இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்த்துருப்போம். ஆனால் கனடால திடீர்னு பார்த்தா அங்க ஒரு ஹவுசிங் பபுள் அப்படிங்கிறது சீக்கிரமா வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னியே விக்கி, அதை பத்தி டீட்டெயில்ஸ் இருந்தா சொல்லுவியா அப்படின்னு கேட்டா அதையும் பார்க்க போறோம். ஏன்னா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதுல இந்தியர்களும் இருக்காங்க, மிகப்பெரிய அளவில் இந்தியர்கள் இருக்காங்க, இந்தியாவை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களை பாதுகாப்பதை விட்டுவிட்டு அடுத்த நாட்டை உருண்டை இழுப்பதை ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் நிறுத்துவதற்கு அடுத்த ஒரு பதிவு சமர்ப்பணமாக இருக்கும். அடுத்த பதிவுக்காக காத்திருங்க. இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு, இதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ், அது எல்லாத்துக்குமான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் இந்தியாவை தப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, நாம தானே ஷேர் பண்ணி அதெல்லாம் தவறுடா ராசா, இதுதான் உண்மைன்னு சொல்லி புரிய வைக்கணும்ல. நல்லதை ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.